போடணும். நெறைய பேர் வந்தா போடலான்னு பார்க்குறேன். நம்மளுக்கு நெறைய பேர் வரமாட்டாங்களே அதுக்கு தான். அதெல்லாம் வருவாங்க. ஒருத்தர் வந்தாங்கன்னா அப்படியே வந்துருவாங்க. அது போட போட அப்படியே வந்துருவாங்க. தீனா தீனா சேனலா? ஆமா மின்யா சிஸ்டர் சேனல் தான். ம். பேசுறது நல்லா கேக்குதுங்களா? அதெல்லாம் சூப்பரா கேக்குது. வெள்ளிங்கிரி பிரதர் சேனல்ல இருக்கும் என்னுடைய கமெண்ட் இருக்கும். வேணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே தோசை செட். இங்கே தோசை தோசை சட்னிங்கிறாங்க பாருங்க. தோசை சட்னி, தேங்காய் சட்னி. ஓகே, ஓகே. ஓகே. தேங்காய். டூகெதர் லைவ்லாம் அப்படியே ஹைலைட் எடுத்துட்டு சரி. ஷார்ட்ஸ்ல போட்டு விடுங்க பிரதர். அது எப்படிங்க? இந்த அப்படியே ஹைலைட் குடுத்தீங்கனாலே ஷார்ட்ஸ்க்கு வந்துரும் அது ஆட்டோமேட்டிக்கா. ஓ! சரி, சரி. அதே வந்துருங்க. அதிலே வந்துரும். நீ எத்தனை பேர் டூகெதர் வராங்களோ எல்லாமே போட்டு விடுங்க. சரி, சரி, சரி. ஓகே, ஓகே. போடுங்க தீனா. மெதுவா, மெதுவா நெறைய பேர் வர ஆரம்பித்து விடுவார்கள். பாருங்க சொல்றாங்க பாருங்க. ஓகே, ஓகே சிஸ்டர். ஓகே சிஸ்டர். அதான் போடுங்க. அது ஒண்ணும் ஃபர்ஸ்ட் அப்படித்தான் வருங்க. வர, வர அப்படியே உங்களுக்கு வந்துருவாங்க. நல்லா கேக்குது அப்படிங்கிறாங்க. நல்லா கேக்குது அருமையா. சவுண்ட் நல்லா கிளியரா கேக்குது. கணீர் கணீர்ன்னு. ஓகே தீனா தம்ஸ் அப்ங்கிறாங்க. நம்ம குரல் கேக்குதோ இல்லையோ, பக்கத்துல இருக்கிற குரல்லாம் நல்லா இழுக்கும் இந்த ஃபோனு. ஆமா. அதிலேயே காப்பிரைட் வரப்போகுதுன்னு பயமா இருக்கும். அது பார்க்காம பார்த்துக்க வேண்டியது அழுங்காம. அது இந்த வெள்ளிக்கிழமை நாள் இருந்தா கொஞ்சம் ஜாக்கிரதையா போடணும். வெள்ளிக்கிழமை நாள் இன்னைக்கு எல்லாம் ஆரஞ்சு அலர்ட் குடுத்துருக்காங்க பொழுது. புயல் வரும் என்னன்னு தெரியலையே பிரதர். ஓ! ஆமா சிவி சகோ. ஹைலைட் போடுங்க. ஓ! அப்படி போடலாங்கிறீங்களா? அதாவது டூகெதர் லைவ்க்கு மட்டும் போடணுங்கிறீங்களா? எல்லாத்துக்குமே போடலாமா? ம். டூகெதர் போட்டீங்கன்னா கொஞ்சம் பாப்புலரா இருக்கும் உங்களுது. இத்தனை பேர் வந்திருக்காங்க உங்க சேனலுக்கு அப்படின்னு. சரி, சரி, சரி. ஓகே, ஓகே. நிறைய பேர் அப்படிதான் போடுறாங்க. அதனால தான் அந்த ஐடியா சொன்னேன். சரி, சரி, சரி. ஆமா வருது ஹைலைட்டு. நான் அதை வந்து அ இதுல விழுந்துருது. பிரைவேட் அல்லது இதுல விழுந்துருது அத. அதனால நான் அப்படியே விட்டுட்டேன். எதுவும் பண்ணல. ஹைலைட் ஹைலைட் போடுங்க. கிரீன் ஸ்கிரீனு கீழே இருக்கும் பாருங்க. அது டச் பண்ணாலே 5 நிமிஷம் ஹைலைட் வந்துரும் அதுவே. சரி, சரி, சரி. ஓ! அந்த கோடு கோடா இருக்கு இல்லைங்களா? கிரீன் ஸ்கிரீன் கீழ. ஒரு ஆமாங்க. பாக்ஸ் மாதிரி. அதுதான் ஆமாங்க. ஹைலைட். நல்லா பேசிட்டு இருக்கும்போது அந்த ஹைலைட் ஆயிடுச்சுனீங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற 5 நிமிஷத்துக்கு வந்துரும் வீடியோ உங்களுக்கு. என்ன அதுலயும் வியூஸ் ஹிட் லைவ் வீடியோ இருக்குது அதுங்களா? மோரு கிரீன் ஸ்கிரீன் இருக்கு இல்லைங்களா? அது கீழ இன்னொரு பாக்ஸ் இருக்கும். லைட்டிங்ன்னு இருக்குது. அப்புறம் க்ளோஸ். லைட்டிங் மேல இருக்கா பாருங்க. ஸ்கிரீன் தான் இருக்குது. அதே வரும்னு நெனைக்கிறேங்க. கிரியேட் ஹைலைட்ன்னு இருக்குது. சரி ஓகே கிரியேட் பிரதர். அப்படியே இதுல வரலன்னா கூட நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அப்படியே போட்டு விட்டுருங்க ஷார்ட்ஸ்ல. சரி, 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 சரி. ஓ! இல்ல எனக்கு 5 நிமிஷம் வீடியோவா போட்டு விடுங்க. இது முடிஞ்சதையும் வந்துருங்க. அந்த லைவ் முடிக்கிறோம்லங்க. கடைசியில அது வருது. ஆ. நான் வேண்டான்னு ஆஃப் பண்ணி வச்சுறது. ஓகே, ஓகே, ஓகே. அதான் இப்ப நான் கீழ இறங்குனேன்னா கூட இப்ப இல்லனாக்கா அந்த ஹைலைட் வந்துரும்னு நெனைக்கிறேன். சரி, சரி, நான் சரி. கீழ இறங்குனேன்னாக்கா அந்த ஹைலைட் உங்களுக்கு வரும்னு நெனைக்கிறேன். ஆமாமா. அப்படி வருதுங்க. அப்ப நீங்க ஓகே பண்ணலாம். லைவ் முடிக்கையில ஓகே குடுத்தோம்னா வந்துர மாட்டேங்குதுங்க. ஆமாமா. அதாவது நல்ல இன்ட்ரஸ்டிங்கா பேசின்னு இருக்கும்போது நல்ல வார்த்தைகள பேசுறாங்கன்னா, அதுதான் ஹைலைட் உங்களுக்கு. அந்த சேனலோட ஹைலைட். அது வந்து எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் அத குடுக்குறது. வேற ஒண்ணும் இல்ல.